கும்பராசிக்காரர்கள் அப்படின்னாலே ரொம்ப எளிமையானவங்க. இவங்க மனசுல எந்த ஒரு நபரையும் இவங்க தப்பானவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கெட்ட எண்ணங்களையும் மனசுக்குள்ள வச்சிருக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்கள்லாம் அது இந்த கும்பராசிக்காரர்கள் தான். கும்பராசிக்காரர்களுடைய மனசு ஒரு விஷயம் பற்றுச்சு அப்படின்னா அதை மூடி மறைச்சு வச்சுட்டே இருக்க மாட்டாங்க. எனக்கு இதுதான் தோணுது, நான் இதான் பண்ண போறேன், இதான் நான் செய்யறேன், இதான் நான் நினைச்சேன், நான் சொல்லிட்டேன் அப்படின்னு எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரிங்க, வெளிப்படையாக எல்லோர் முன்பும் பேசக்கூடிய நபர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல நபர்களா இருப்பாங்க எப்படின்னா, தன் மனசுல ஒண்ணு வச்சுப்பாங்க, கெட்ட எண்ணங்கள்ல அப்படியே அப்படியே நெருக்கி வச்சுப்பாங்க. வெளியே மட்டும் வந்துட்டு நீ நல்லா இருக்கணும்பா, நீ நீ வேற லெவல்பா, நீ தான்பா அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க பாத்தீங்களா. அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ள ஆனந்தத்தை கொடுத்து அவங்களுடைய மனசுக்குள்ள வன்மத்தை கக்கி கொண்டு இருப்பார்கள். புரியுதுங்க உங்களுக்கு? உங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்றதுக்காக நிறைய விஷயங்களை சொல்லிடுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வன்மம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவனா இப்படி வந்துட்டானே, இன்னொட பெரியவனா ஆயிட்டானே, இவனை இருக்கடா ஒன்னு வச்சுக்கிறா அப்படின்ற மாதிரி அவ்வளவு கெட்டணங்களை மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியே நல்ல மாதிரி நடிப்பாங்க. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கக்கூடிய இதே இடத்துலதான் இந்த கும்பராசிக்காரர்கள் எப்படின்னா, நீ நல்லா இருக்கணும்ப்பா, நல்லா வந்துட்ட பத்தி எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்கள் மட்டுமே இவர்கள். அதாவது மனசுக்குள்ள எதுவுமே இருக்காது, இது நல்லா வந்திருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பாங்க, வெளியும் அதான் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். என்னதான் இவர்களுடைய மனசு குழந்தை முகமாகவும் நல்லா வெளிப்படையாக பேசக்கூடிய நபராக இருந்தாலும் மற்ற நபர்கள் இவங்க அவங்ககிட்ட அப்படி இருக்காங்களா கேட்டாங்கன்னா கிடையாது. இவங்க எப்படின்னா, ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா நீ தப்பு பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஆனா அந்த நேரத்துல அவங்களுடைய மனசுல தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க பத்தி அவங்க மனசுல, ஏண்டா மயிராண்டி நீ ஏன் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு என்னையவே தப்பு பண்ணி சொல்றியா, உனக்கு உனக்கு ஒரு நாள் வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் சொன்ன தப்ப மனசுக்குள்ள அப்படி நினைச்சுப்பாங்க. ஆனா வெளியே கரெக்ட் தான், நீ சொன்னா சரிதான்ப்பா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரி ஒத்துப்பாங்க. ஆனா ஒத்துக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ள வேறு ஒரு எண்ணத்தையும் வெளியே வேறு எண்ணத்தையும் காமிக்கிறது தான் இங்க மக்கள் இருக்கக்கூடிய மக்களுடைய மனசு. ஆனா கும்பராசிக்காரர்கள் அப்படி கிடையாதுங்க. இவங்க மனசுல படுறத பேசிட்டு மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி, அதுல இருந்து அவங்க மீட்டு வெளியே கொண்டு வருவதற்காக உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே இவர்கள். இதுநாள் வரைக்கும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த சனி பகவானால அனுபவிச்ச கஷ்டங்கள் என்பது ரொம்ப அதிகங்க. எல்லாருடைய மனசையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், சனி பகவானினுடைய நீச்சி அடையாம ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் தெரியறது கிடையாது. அது என்னன்னு சொல்றேன். சனி பகவான் வந்துட்டாலே எனக்கு கஷ்டம் தான். சனி பகவான் வந்துட்டாலே, சனி தோஷம் நடந்துச்சுனாலே என்னுடைய வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் எதுவுமே எரிஞ்சு நிற்க முடியாது, என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நல்லா நடக்காது அப்படின்னு பயப்படுறாங்க, பயந்து சாவுறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. சனி பகவான் உங்களுடைய வாட்சில வந்துட்டு நீச்சி அடைஞ்சு போறாரு அப்படின்னாலே அது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சனி பகவான் கொடுத்த கஷ்டத்தோட இனிமே உங்களுக்கு கஷ்டம் வரப்போகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? சனி பகவானுடைய கஷ்டத்தை விடமா கஷ்டம் வரப்போகுது. அதுவும் சனி பகவான் வந்துட்டு போயிட்டார் அப்படின்னாலே நீங்க எல்லா விதத்திலையும் தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்கன்றதாங்க அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்ல எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம எப்படி இப்படின்னு எழுதுவோம். அதுல வந்து நம்ம பாஸ் ஆகிறதுக்கான மார்க்கவே போடுவோம். எழுதணும், இப்போ பரீட்சை எழுதுறோம். அது போலதான் சனி பகவான் இருக்கும்போது நம்ம பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கோம். சனி பகவான் வெளியே போகும்போது, அதாவது நம்ம அந்த ஸ்கூல் விட்டு வெளியே போகும்போது மார்க் ஷீட்ல எவ்வளவு வருது பாத்தீங்களா, அது மாதிரி தாங்க இவர் வெளியே போயினதுக்கு அப்புறமா அந்த மார்க்கை வச்சு நம்ம வாழ்க்கையில சக்சஸ் ஆகிறோம் பாத்தீங்களா. இந்த எக்ஸாம் எழுதுறோம், அது சக்சஸ் ஆனா வெளியே போயிட்டு சக்சஸ் ஆயிடும். அது மாதிரிதான் சனி பகவான் வரும்போது கஷ்டம், போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் மட்டுமே தாங்க விட்டு போவார். அதை இங்க நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதனுடைய மகத்துவத்தோட தன்மைகள் என்பது தெரிய மாட்டேங்குது. சரி, இந்த கும்பராசனுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் நீங்க பட்ட கஷ்டம் இருக்குல்ல, இதுல இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு துளி அளவு கூட உங்களுடைய வாழ்க்கையில நடக்காதுங்க. மறுபடியும் கஷ்டத்தை பார்க்க மாட்டீங்க. முழுவதுமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தான் பார்க்க போகிறார்கள். சரி, இவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, எந்த அளவுக்கு வாழ்க்கையில சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகளை காணப்போகிறார் என்பதை பற்றி இந்த ஒரு பதிவுல நம்ம தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும். முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, கும்பராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது அடிக்கக்கூடிய அதிர்ஷ்டம், உங்களுடைய வீட்டுல கடனால நீங்க கடன் சுமையால பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்க போகுதுங்க. முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய வீட்டுல ரொம்ப நாட்களாகவே கடன் சுமையினால நீங்க நாளுக்கு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய கடன் பிரச்சனை என்பது முற்றிலுமாக தீரும். முக்கியமா உங்களுடைய குடும்பத்தார்களே உங்களை அவமானப்படுத்திருப்பாங்க. கடன் சுமையினால நீங்க கஷ்டப்படுறதை பார்த்து உதவி செய்யலாம் நினைக்க மாட்டாங்க, அவமானப்படுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட அவமானங்கள்ல இருந்து நீங்க மீண்டு இழந்து உங்களுடைய கடன் சுமைகளை நீக்கிக் கொள்வீர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல. உங்களுடைய வீட்டு பத்திரங்கள், வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் இருக்கவே இருக்காது. அதாவது எப்படின்னா, வீட்டு பத்திரத்தை கூட உங்களுக்கு தராம உங்களுடைய தம்பிக்கு இல்ல தங்கச்சிக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய வீட்டிலுடைய கடன் அதிகமா இருக்கு அப்படின்ற போது அதை மட்டும் உங்ககிட்ட கொடுத்துட்டு மற்ற விஷயங்கள அவங்க எடுத்துக்காங்க. எப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் எப்படி இருக்காங்கன்னா, கடன் நீ பார்த்துக்கோ, சொத்து இருந்தா அதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இது போல கும்பராசிக்காரர்கள் சிக்கியிருந்தாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல, இன்னும் இருக்கக்கூடிய சில காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு, பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது முற்றிலுமாக கிடைக்கும். அதனால நீங்க எந்த ஒரு பதட்டத்தையோ பயத்தையோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கொண்டு வர வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க.
இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இந்த கல்யாணம் திருமண வாழ்க்கை என்பது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமா சொல்ல போனா இந்த கும்பராசினுடைய மனசுல எப்படின்னா, நம்ம கல்யாணம் பண்றோம் ஓரளவுக்கு சந்தோஷமா பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க குடும்பத்தினர் எப்படின்னா ரொம்ப எளிமையா பண்ணிடலாம்ப்பா, எதுக்கு இவங்க செலவு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களுக்காக பணத்தை ஏன் செலவு பண்ணணும், புரியுதுங்களா? வேற ஒரு கல்யாணம் நடந்துச்சு வச்சுக்கோங்களேன், பல லட்சங்கள் செலவு பண்ணுவாங்க. ஆனா இவங்களுக்குன்ற போது 1 லட்சம் செலவு பண்றதுக்குன்னே யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து நீங்க தப்பிச்சு உங்களுடைய சுய சம்பாதிப்பு மூலியமா நீங்க ஆசைப்பட்டபடி ஒரு திருமணம் கல்யாணம் பண்ணி அவங்களோட சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழக்கூடிய காலங்களாக இனி இருக்க போகுதுங்க. முன்னாடி எல்லாம் இந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த முடிவு பண்ணி செய்யலாம்னு நினைச்சாலே அதை யாருமே அங்க இருக்கக்கூடிய நபர்கள் செய்ய விட மாட்டாங்க. உனக்கு என்ன தெரியும், நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு, உனக்கு இன்னும் தெரியும் அப்படின்றத வச்சு இந்த கும்பராசிக்காரர்களை பல இடங்கள்ல அவமானப்படுத்திருக்காங்க. முக்கியமா அவங்க ஆசைப்பட்டதை செய்ய விடாமலும் தடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட தடைகள் இருந்து இனி நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த செய்யக்கூடிய காலங்களாகவும் நேரமும் அமைய போகுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. கும்பராசினுடைய பிள்ளைகள் அப்படின்ற போது பிள்ளைகளுக்கு உடல் சார்ந்த விஷயங்களால நோய் உபாதைகள் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா பிள்ளைகள் படிப்புல சரியா கவனம் செலுத்த மாட்டாங்க, வேலைக்கு சரியா போக மாட்டாங்கன்ற ஒரு கவலை இருக்கலாம். அப்படிப்பட்ட கவலைகள் நீங்கி உங்களுடைய பிள்ளைகள் நல்ல வேலைக்கு போவதும் உங்களுடைய பிள்ளைகளுடைய குறைகள் எல்லாமே நீங்கி சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை நீங்க வாழப்போகுதுன்றது இதுக்கப்புறம் கும்பராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக நடக்கும். கும்பராசினுடைய வாழ்க்கையில துரோகிகள் என்பது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதாவது எப்படின்னா, நீங்க யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் சரியானவன், யார் உங்களுக்கான நல்லது நினைக்கிறா அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்க தெள்ள தெளிவா தெரிஞ்சு, எப்படி சொல்றேன்னா, ஒரு தகடு எடுத்துக்கிட்டோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வடிகட்டி எடுத்துக்கிட்டோ நல்லது எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துட்டு குப்பைகள்லாம் மேல நிற்கும் பார்த்தீங்களா, அது போல குப்பைகள் எல்லாமே மேல நிற்கும் போது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட நபர்களும் சரி, இல்ல உங்களுடைய சுற்றி கூடிய துரோகிகளும் சரி, எல்லோருமே இது மூலியமா நீங்க அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் அந்த வடிகட்டின் மூலியமா. இப்படிப்பட்ட ஒரு விஷயமும் நகரும் நடக்க போகுது. அதாவது துரோகிகள் என்பது அதிகரிக்க ஆரம்பிப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது நாள் வரைக்குமே செல்வத்தை ரொம்ப சிறுக சிறுக சேமிச்சுக்கிட்டு இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் செல்வத்தினுடைய செலவு என்பது கொஞ்சம் அதிகரிக்க போகுது. ஆனா சேமிப்பு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள, பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள, கடன் கொடுக்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பதில்லை. ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு செல்வ பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருப்பதால நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய செல்வத்தால கடைசியில உங்களுக்கு செல்வம் பிரச்சனை ஏற்பட்டுருமோன்ற நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டுருவீங்க. அதனால இந்த காலகட்டங்களில் செல்வத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றது யோசிப்பது ரொம்ப நல்ல விஷயங்க இந்த கும்பராசிக்காரர்கள். சரி, இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இத்தனை நல்லகள் நடக்குது சாமி, ரொம்ப சந்தோஷம் சாமி அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கான கஷ்டங்களும் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அடுத்தவர்களை நம்பி ஏமாந்து போகக்கூடிய காலங்களாக இந்த காலத்துல இருக்க போகுதுங்க. அதாவது நம்ம ஏற்கனவே இருப்போம், அடுத்தவர்களை கொஞ்சம் புரிஞ்சு நம்புங்க. அப்படி நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஏமாற்றப்படுவீங்க. அது போலதாங்க இந்த ஒரு நாட்களிலும் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. முக்கியமா இந்த ஊழல் கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது நடிப்பு கண்ணீர் கூட சொல்லலாங்க. நடிப்பு கண்ணீர் மூலியமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த சில விஷயங்களை கொஞ்சம் கவனத்துல மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. பெண்ணினால, ஒரு பெண்ணால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவதற்கான சூழல்கள் ஏற்பட்டாலும் ஒரு பெண்ணால நீங்க மறுபடியும் வீழ்ச்சி அடைவதற்கான காரணங்களும் சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. அதாவது எந்த ஒரு பெண்ணால வெற்றி அடைஞ்சீர்களோ அதே பெண்ணால தோல்வி அடையலாம், இல்ல வேறு ஒரு பெண்ணாலையும் தோல்வியதற்கான சூழ்நிலைகளும் உண்டாக போகுங்க. அதனால இந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரி, எந்த செய்ய போனாலும் சரி, ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுட்டு செய்வது ரொம்ப சிறந்தாக இருக்கும். இந்த கும்பராசிக்காரர்களுக்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் இருக்குதுங்க. இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை நீங்க காண முடியும். அது என்னன்னா, உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பண அறையில, ஏன்னா இந்த காலத்துல உங்களுடைய வீட்டுல ரொம்ப பற்றாக்குறையா இருக்க போது இல்ல, அதனால உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பண அறையில நீங்க ஒரு வசம்பு துண்டு எடுத்து அந்த வசம்பு துண்டுல ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு ஒரு மஞ்சள் நிற துணியோ இல்லைன்னா ஒரு கயிறு இருந்தாலும் சரி, மஞ்சள் துணி கயிறு எடுத்தாலும் அதை வச்சு அந்த வசம்புல வச்சு கெட்டி உங்களுடைய பண அறையில வச்சிருங்க. பணம் எங்க இருக்கோ, பணம் சேரக்கூடிய இடமா எது இருக்கோ அந்த இடத்துல நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை கண்டிப்பா செய்யலாம். அது எனக்கு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிசம்பர் 19ஆம் தேதிக்குள்ள நீங்க செஞ்சு முடிச்சிடணும். அது எனக்கு செஞ்சாலும் சரி. டிசம்பர் 19ஆம் தேதிங்கிறது அமாவாசை நாளாக இருப்பதால் அதனால பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் பெருகக்கூடிய நாளாக இருக்கும். அதனால அப்படிப்பட்ட நாட்களை நீங்க தவறவிடாம இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் காணக்கூடியதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். சரி, இந்த கும்பராசினுடைய கிரக அதிபதியாக சனி பகவான் இருந்தாலும் கடவுளாக சிவபெருமான் இருக்கார். அதனால சிவபெருமானுடைய மந்திர சொற்களை நீங்க தினமும் சொல்லலாம், விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை நல்லதே நடக்கும்.
நல்லது நடக்கக்கூடியதாகவும் அமையும். சரி, இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பத்தி பார்க்கலாமா? இந்த கும்பராசனுடைய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்விடம் 3ஆம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி 3ஆம் பாதம் வரைக்கும் இருக்குதுங்க. இந்த அவ்விடம் 3 நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தினம் தினம் கஷ்டங்களை பார்த்திருப்பாங்க. ஆனா இனி தினம் தினம் சந்தோஷம் பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க. முக்கியமா இந்த நேரக்கட்டங்களில் இந்த கும்பராசிக்காரர்கள் அபிநட்சத்திரக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா வேலைகளை சீக்கிரமா முடிச்சு வீட்டுக்கு போகக்கூடிய நிலைமை ஏற்படும். முக்கியமா வீட்டுல குடும்பத்துல சந்தோஷங்களும் நிகழ ஆரம்பிக்கும். சதயம் இவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இவர்களுடைய மனசுக்குள்ள நிறைய குழப்பங்களையும் கஷ்டங்களையும் வச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. இதை யார்கிட்ட சொல்றது, யார்கிட்ட சொன்னா சரி வரும் அப்படின்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி, இவருடைய குழப்பங்கள் எல்லாமே நீங்கி, இவர்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லார்கிட்டையுமே சொல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. பூராதி 3ஆம் பாதம் இவர்களுடைய வாழ்க்கையில அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பாங்க. முக்கியமா இந்த அன்பினால பல நாட்கள் இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு தீர்வுகள் என்பது கிடைச்சு இவர்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்கக்கூடிய காரணமாக இருக்கும் இந்த பூர்வாதிகளுக்கு. இதெல்லாம் நட்சத்திர பலன்களுங்க. தைரியமா இருங்க, காத்துருங்க. கண்டிப்பா இந்த கும்பராசனுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் என்பது உங்கள் பக்கம் தான் இப்போ காத்து வீசுது. அதனால தைரியமா இருக்கலாம், தன்னம்பிக்கையோடு இருக்கலாம். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் மட்டுமே நீங்க காணக்கூடியதாகவும் அமையும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் நல்லதாக நடக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க, உங்களுடைய வாழ்க்கை மாற்றி அமைச்சலாம். நம்பர்கள் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.